ஹலோ கைஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டேர்ம் சாப்டர் வைஸாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குமா? ஓகே. ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற சாப்டர் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும், அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் இருக்க அந்த ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் இதான் நம்மளுக்கு தேவை. ஆனால் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா கோத்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஹிஸ்ட்ரினா என்ன? ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமானது. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து என்ன, எந்த வேர்ட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. அது ஹிஸ்டோரியா அப்படின்றது. அந்த ஹிஸ்டோரியா அப்படின்றதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை இன்கொயரி. இது ஓகே, இது மட்டும் பார்த்துக்கிட்டு அடுத்தது வந்து இப்போ நம்ம அந்த இன்ஃபோபிட்ஸில் இருக்கிறது கொஞ்சம் முக்கியம். நியூமிஸ்மேட்டிக்ஸ்னா என்னது? ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். அதுக்கப்புறம் எபிகிராஃபினா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த எழுத்துக்கள் அதெல்லாம். அதனால அந்த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது தான் எபிகிராஃபி. இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி அடுத்து வந்து இது இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து இந்த சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா அசோகா. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ், இதுவும் அசோகா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டு லே ரோட்ஸ், இதுவும் அசோகா. அதுக்கப்புறம் வந்து தர்ம சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ், அதாவது நம்ம நேஷனல் ஃபிளாக்ல இருக்கிற அந்த அந்த தர்ம சக்ரா இருக்குங்களா, அந்த சக்ராலுக்கு அந்த 24 ஸ்போக்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்நாத் பில்லர், அசோகாலுக்கு அந்த ஷர்நாத் பில்லர்லேருந்து தான் எடுத்தாங்க. அடுத்தது வந்து அந்த எம்பரரை பற்றி வந்து ஒருத்தர் வந்து அந்த எம்பரரை பற்றி எழுதியிருக்காரு. அது எந்த புக் அப்படின்னு பார்த்தோன்னா த சர்ச் ஆஃப் தி லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புக்கில் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் மேக்ஸிமம், அவ்வளோதான் முக்கியம். வேறு எதுவும் அந்தளவுக்கு தேவைப்படவில்லை. அடுத்தது வந்து இந்த தர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராகிருத் வேர்டு. எந்த ப்ராகிருத் வேர்டு எதுலேருந்து எடுத்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் டேர்ம். இது வந்து இதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மா, அதாவது ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் புக்கை மட்டும் ரீட் பண்ண மட்டும் போதாது. அடுத்து வந்து நம்ம புக் பேக் பார்க்கணும். அந்த புக் பேக்கான ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். இது ஓகே. நம்மளுக்கு இது தேவையில்லாத டாப்பிக்கால ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் க்ரோத் த்ரூ மட்டும் பண்ணிட்டு அந்த சலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம புக் பேக்கையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹியூமன் எவல்யூஷனில் வந்து தேவையானது நம்ம அந்த டூயின் இருக்கிறது பார்த்துடலாம். த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி சயின்டிஃபிகலி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது வந்து ஆர்கியாலஜி அப்படின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை த ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஃபார் தி ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ். அடுத்தது வந்து இதெல்லாம் தேவையில்ல. ஓகே. ஆந்த்ரோபாலஜினா என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதாவது இதில் இருக்க அந்த ஆந்த்ரோஸ் அப்படின்றதுக்கு வந்து மேன் அப்படின்றதும், அந்த லாஜி அப்படின்னா தாட் ஆர் ரீசன் அந்த மாதிரி. அடுத்து வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துக்கணும். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹேபிலஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹெரக்டஸ் வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா, நியாதென்ட்ரல் வந்து யூரோஷியா, அதாவது யூரோப் அண்ட் ஏஷியா, குரோமேக்னன்ஸ் வந்து பிரான்ஸ், பெக்கிங்ஸ் வந்து சைனா, ஹோமோ சாஃபியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா, ஹெர்டல்பர்க்ஸ் அப்படின்றது லண்டன். இதில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து குரோமேக்னன்ஸ் அப்படின்றவங்க வந்து, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோல, குரோமேக்னன்ஸ் எங்கே இருப்பாங்க? ஃப்ரான்ஸில் இருப்பாங்க. அவங்க வந்து கேவ்ஸில் வந்து லிவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேவ்ஸ் வந்து எப்படி ஃப்ரான்ஸில் தான் இருக்கும். அந்த கேவ்ஸ் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, லாஸ்கஸ் கேவ். ஓகேங்களா? அடுத்து வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக தேவைப்படாது. ஜஸ்ட்டு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க பார்க்குறதா இருந்தால். நான் இப்போ மேலே இருக்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டூயினோட. இப்போவுமே நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்க அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னா மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் ஃபயரை மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். கீழ்வேலி அப்படின்னு விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, கும்மிடிப்பத்தி வந்து கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பூர்வரை கேவ் கரிகனூர், நீலகிரிஸ். ஓகேங்களா, இது பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து வந்து இந்த சொல்யூஷன், இது இந்த போர்ஷன்ல தான் நம்ம லைன் பை லைனா பார்த்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கான புக் பேக்கே நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாமா. Why did people settle near riversனா அது நம்மளுக்கு தெரியும். சாயில் ஃபெர்டைலாக இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸி மூவ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. அடுத்து வந்து டிஸ்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹராப்பா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் சார்லஸ் மேன்சன் அப்படின்றவங்க தான். அந்த அவர் வந்து அந்த ஒரு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது வந்து 1856 வந்து என்னன்னா என்ஜினியர்ஸ் வந்து என்னன்னா ரயில்வே லைன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரயில்வே லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எது ரெண்டு கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா லாகூர் டு கராச்சிக்கு வந்து ரயில்வே லைன் போடுவாங்க. அப்போ வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க எது அப்படின்னு பார்த்தோன்னா பேர்ன் பிரிக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி தெரியாமல் அவங்க வந்து அந்த பிரிக்ஸை வந்து அந்த ரயில் ரோடுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு 1920s ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்னன்னா அந்த ஹராப்பாவே மொஹஞ்சதாரோ வந்து எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. 1924 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, அதாவது ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சர் ஜான் மார்ஷல் வந்து என்னன்னா அந்த ஹராப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கு வந்து காமன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவோட ஹராப்பா வந்து ஓல்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்மேன் அப்படின்றவங்க தான் அந்த நேரத்தில் சர்வேராக இருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி லாஸ்ட் சிட்டி அப்படின்றது வந்து ஜஸ்ட் தேவைப்படாது. இது மட்டும் பார்த்துக்கோங்க. பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் எதை வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடாரையும் ரேடியோ சென்சிங் மெத்தட்ஸையும் ரெண்டுத்தையும் வச்சு தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் ஸ்பேன் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிவிலைசேஷன் எந்த ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ். அதோட டைம் பீரியட் வந்து 3300 to 1900. அதோட ஏரியா வந்து 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சிட்டிஸ் வந்து 6 பிக் சிட்டிஸ், வில்லேஜஸ் வந்து மோர் தென் 200 வில்லேஜஸ். இது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தது வந்து எது வந்து யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2 பிக் பிளான் சிட்டிஸ் அப்படின்னு அப்பர் டவுன் லோயர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் டவுன்ல வந்து யார் இருப்பாங்கன்னா இந்த கிங்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. லோயர் டவுன்ல வந்து பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்ரா அப்படின்றது என்னன்னா இந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து நியோலித்திக் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் பேசன் ஆஃப் பலுசிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்து வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க, கிரிட் பேட்டர்ன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கிரிட் அப்படின்னா இந்த பாக்ஸா இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து வேற என்ன, அந்த ஹவுசஸ் எல்லாமே என்னன்னா பேக்டு பிக்ஸ் அண்ட் மோட்டார் அதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. பேர்ன் ட்ரிங்க்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது ஸ்ட்ராங் ஹார்ட் டியூரபிளா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து கிரேட் பாத் வந்து லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இந்த கோர்ட்யார்ட், வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பாத் வாஸ் லைன்ட் வித் பிரிக்ஸ், கோட்டட் வித் பிளாஸ்டர் அண்ட் மேட் வாட்டர் டைட் டு யூசிங் லேயர்ஸ் ஆஃப் natural bitumen. ஓகே. வாட்டர் ஆர் drawn from the wells located in the courtyard and drained out after use. இதெல்லாம் கூட தேவையில்ல. அடுத்து வந்து கிரேட் கிரானரிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த கிரானரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே. அந்த கிரானரி எதை வச்சு மேட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த மட் பிரிக்ஸ் வச்சு தான் மேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றது இது நம்மளுக்கு தேவை. ராக்கி கார்கி அப்படின்ற ஒரு வில்லேஜில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ராக்கி கார்கி வில்லேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பால தான் இருக்கும். அந்த
ராக்கி காக்கி வில்லேஜ் வந்து எந்த ஃபேஸ் பிலாங் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் கிராஃபியம் மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து அசம்பிளி ஹால். அசம்பிளி ஹால் அப்படின்றது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது நம்மளுக்கு முக்கியம். அசம்பிளி ஹால் எங்க இருக்கும்? மொஹஞ்சதாரோல இருக்கும். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்பயே யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெட்ஸ்னா அந்த சக்கரம் இல்லாமல் அந்த கார்ட் சும்மா அந்த வீல்ஸை வச்சு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து நேவல் டாக்யார்ட் அப்படின்றது வந்து எங்க இருக்கும், எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் அப்படின்ற இடத்துல. அது வந்து குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த லோத்தல் அப்படின்றது குஜராத் தான் இருக்கு. ஆனா எந்த ரிவருக்கு அந்த பேங்க் ட்ரிபியூட்டரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சபர்மதி ரிவர். லீடர் ஆஃப் மொஹஞ்சதாரோ இதெல்லாம் தேவையில்ல. டெக்னாலஜி. ஓகே. இந்தஸ் பீப்புள் வந்து எதை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் தான் எதுன்னு சொல்லுவாங்கன்னா ஐவரி ஸ்கேல். ஓகேங்களா. அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட ஸ்மாலஸ்ட் டிவிஷன் வந்து 1704 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிவிலைசேஷன், அது வந்து லாட்டின் வேர்ட் சிவிக்ஸ். எப்படி ஹிஸ்ட்ரி வந்து கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிவிலைசேஷன் லாட்டின் வேர்ட் சிவிக்ஸ், அதாவது சிட்டின்னு அர்த்தம். அப்புறம் வந்து இந்த லிட்டில் ஸ்டாச்சு அது வந்து மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது அசம்பிளி ஹாலும் மொஹஞ்சதாரோல தான் இருந்தது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தது வந்து சர் ஜான் மார்ஷல் தான். என்னன்னா அதை வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொன்னாரு. அது டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து அந்த காலத்துல அந்த பாகிஸ்தான் வந்து கொக்கை வாஞ்சி அந்த அந்த பேரு வச்சு அந்த ஐ மீன் அந்த பாகிஸ்தான்ல வந்து அந்த கொக்கை வாஞ்சி தொண்டை மற்றி உரை கூற்றுக்கள் அந்த மாதிரி பேர்லாம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்மளுக்கும் அங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல இந்த இது வந்து பாருங்க. ஆக்சுவலா இந்தஸ் பீப்புளுக்கு வந்து எந்த மெட்டல் வந்து தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனு. அதுக்கப்புறம் இந்தஸ் பீப்புள் வந்து கர்னீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னீலியம்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஜுவல்லரி செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து ஹியூமன்ஸ் டிஸ்கவர் பண்ணது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி என்னன்னா இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ் அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னா C14 மெத்தட். அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அது எப்போ முன்னாடி அந்த அதோட சிவிலைசேஷன் ஏஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கார்பன் 14 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மொஹஞ்சதாரோ அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஃபேக்ட்ஸை பார்த்துக்கலாம். இட் இஸ் அமாங் தி ஓல்டஸ்ட். ஆனால் ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபட்டோனியன் சிவிலைசேஷன் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஓல்டஸ்ட் அமாங் அப்படின்றனால இந்த சிவிலைசேஷன். ஓகேங்களா. அடுத்தது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான் சிட்டிஸ் அப்படின்றது இந்த சிவிலைசேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படின்றது வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா கிங் குர்ஃபோ 2500 BCல. எதை வச்சுன்னா லைம் ஸ்டோன் வச்சு 15 டன் அதை வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மெசபட்டோனியன் சுமேரியன் பீரியட். அது வந்து என்னன்னா உர் ஜிகாரத் பில்ட் பை த கிங் உர்னமு ஆனர் ஆஃப் தி மூன் காட் சின். ஓகேங்களா. அடுத்து வந்து அபு சிம்கால் சைட் ஆஃப் 2 டெம்பிள்ஸ் பில்ட் பை த எகிப்தியன் கிங் ரீமிசஸ் 2. ஓகேங்களா. ஓகே. விச் மெட்டல்ஸ் ஆர் நோன் டு த பீப்புள் ஆஃப் இந்த சிவிலைசேஷன். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து அயன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியாது, மற்றெல்லாம் ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மற்றது எல்லாத்துக்குமே என்ன அயன் இருக்கு. ஓகேங்களா. இந்த சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு பிரான்ஸ் அப்படின்னா என்னது மெட்டல். அப்போ மெட்டலேஜ். ரிவர் வேலி ஆர் செட் டு பி த கிரெடல் ஆஃப் சிவிலைசேஷன் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி சிவிலைசேஷன் ஃப்ளோரிஸ்ட் ஆன் த ரிவர் வேலிஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து Dash is the oldest civilization, Mesopotamian civilization. Archaeological survey of India was founded by எப்போ ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்மேன். அடுத்து வந்து Dash was used to store grains வந்து கிரானரி தான். குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அது கம்யூனிட்டி, அது ஈஸி.
அடுத்து வந்து மேக்ஸை ஃபாலோ பண்ணலாம். மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்னது? மவுண்ட் ஆஃப் டெட். பிரான்ஸ்னா ஒரு அலாய். அதுக்கப்புறம் வந்து சிட்டாடல் அப்படின்றது என்னன்னா ரைஸ்டு பிளாட்ஃபார்ம். கர்னிலியம் அப்படின்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த சிவிலைசேஷன் முடிஞ்சது. அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். அடுத்து வந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு சாப்டராக நம்ம போவோம். இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த 2 சாப்டர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லாதனால இந்த சிவிலைசேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். Subscribe our channel. Subscribe for. Thanks.